ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்பெஷலான ஜூஸ் தான் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு பீட்ரூட் எடுத்திருக்கேன், ஒரு ஆம்லா எடுத்திருக்கேன், கோகோனட் எடுத்திருக்கேன். இதுக்கு தேவையான நாட்டு சக்கரை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா தேன் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நார்மல் சக்கரை வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க இந்த ஜூஸ் எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஆம்லா கொட்டை எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த மாதிரி நம்ம இதை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம். அடுத்ததான் நான் பீட்ரூட் எடுத்திருக்கேன். பீட்ரூட்டில் நமக்கு ஆஃப் பீட்ரூட் போதும். நான் தோல் சீவி வச்சுருக்கேன். இந்த ஆஃப் பீட்ரூட் மட்டும் நான் எடுத்துக்கிறேன். இதை நம்ம பொடிசாக நறுக்கி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்ததான் நான் தேங்காய் எடுத்திருக்கேன். தேங்காய் நம்ம சீவி எடுத்துக்க போகிறோம். இப்போது இதில் 1லேருந்து 1.5 கப் நம்ம தேங்காய் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சீவி எடுத்துக்கோங்க. இப்போ நான் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ண இந்த ஆம்லாவை இதில் போட்டுக்கலாம். கட் பண்ண இந்த பீட்ரூட்டும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஃபைனலாக நம்ம திரும்பி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த கோகோனட்டை இதுலேயும் ஆட் பண்ணிக்கிறேன். இதனோடு பார்த்தீங்கன்னா நான் நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்கள் விருப்பம்தான். இதில் பனங்கற்கண்டு ஆட் பண்ணிக்கலாம், தேன் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை நார்மல் சுகர் தேவை அப்படின்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் 1.5 டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கிறேன் நாட்டு சக்கரை. இப்போ நான் இதை அரைச்சிட்டு வர போகிறேன். இதில் ஒரு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். வாங்க அரைச்சிட்டு வந்துடுவோம். அரைச்சாச்சு. இதை நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா பிழிஞ்சு எடுத்தாச்சு. அவ்வளோதாங்க, சுவையான ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. இது பார்த்திங்கன்னா நமக்கு ஃபேஸு நல்ல க்ளோவாக வச்சுக்க உதவும். அதனால் இதை நம்ம ரெகுலராக ஒரு 1 வீக் சாப்பிட்டு பார்த்தோன்னா நம்ம ஃபேஸில் இருக்க அந்த ஆயில் செக்ரேஷன் எல்லாமே கம்மியாகிட்டு ஃபேஸ் பார்க்குறதுக்கு ரொம்பவே பிரைட்னஸாக அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.